قال الله سبحانه وتعالى لقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளமை பருவத்திலே உழைத்து வாழுகின்ற ஏதோ ஒரு வகையில் பொருளீட்டுகின்ற சிந்தனை பெருமானாருக்கு இருந்தது. ஆடு மேய்த்து அதில் கிடைக்கிற சில ஊக்கியாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதியமாக பெற்றார்கள். அதை தன் வாழ்நாளில் பெருமையாக சொன்னார்கள். பொதுவாக எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ப்பார்கள். மாமின் நபியின் இல்லா ராயல் கனம் என்று ஹதீஸ்கள் உண்டு. எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த ஆட்டை பராமரிக்கிற போது, அதை மேய்க்கிற போது ஒரு வகையான சகிப்புத்தன்மை வந்துடும். நம்ம சொல்கிற மாதிரி அது கேட்க போகிறதில்ல, அது இஷ்டத்துக்கு தான் செய்யும். அதை பண்படுத்தி பழக்கப்படுத்துகின்ற போது ஒரு வகையான பக்குவ நிலை மனிதர்களுக்கு வரும். எனவே அது ஒரு பயிற்சி காலமாக சிறு குழந்தையிலேயே கூட நபி பெருமானாருக்கு அல்லாஹ் அதை ஏற்படுத்தினானோ, நபி பெருமானார் ஆடும் வைத்தார்கள். ஒரு 12 வயது தாண்டுகின்ற போது அந்த அரபுகளுடைய அடிப்படையான வியாபார முறை மக்காவிலிருந்து ஷாமுக்கு போவார்கள் அல்லது யமனுக்கு போவார்கள். குரான்ல அல்லாஹ் லீலாஃபி குரைஷ் என்கின்ற சூறாவிலே ரெஹலத்த ஷிதா வ சைஃப், கோடைகால குளிர்கால பயணம் என்று குறிப்பிடுகின்றார். வருஷத்தில் 2 பயணம், தாவாலம் என்று சொல்லுவார்கள். பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப தூரம் போய் விற்றுட்டு வருவது. ஒரு 3 மாத காலம் அந்த பயணம் நீடிக்கும். தமிழகத்தில் கூட அது போன்ற ஒரு வியாபார முறைகள் இருந்தது. பொருள்களை எல்லாம் திரட்டி கொண்டு போய் ஷாம் சந்தைகளில் கொஞ்ச நாள் இருந்து விற்றுட்டு அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து ஊரில் இருப்பார்கள். அந்த லாபம் தான் அவர்களுக்கு 2-3 மாதங்களுக்கான வாழ்வாதாரம். பிறகு மீண்டும் ஒரு முதலீடு, பொருட்களை முதலீடு செய்வது, அதை யமனுக்கு கொண்டு போய் விற்பது, இது போன்ற ஒரு வியாபார முறையை கையாண்டார்கள். அப்போ வியாபாரம் செய்யும் போது நபி பெருமானாரும் கூட போகிறார்கள். அழைத்து கொண்டு போகிறார் அபு தாலிப். போவது ஷாம் நோக்கிய பயணம். வியாபாரம்னா ஒரு ஒட்டகம் 2 ஒட்டகம் இல்லை, பல ஒட்டகம் இருக்கும். ஒரு பெரிய குரூப்பாக தான் போவாங்க. போகிற போது இடையில் எல்லாம் தங்கி தங்கி போவார்கள். 12 வயது மிக்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமுடைய வியாபார பயணத்திலே போகிறார்கள். போகும்போது ஒரு இடத்துல தங்குகிறார்கள். தங்கினால் மரத்தின் மீது வெயில் பட்டு ஒரு பக்கத்து சாயணும். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த பக்கத்தில் இருக்கிறார்கள். வெயில் நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். வெயிலோ மரத்தில் பட்டு நிழல் இந்த பக்கத்து கீழே விழுந்துட்டு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்த உடனே எதிர் திசையில் இருந்த அந்த நிழல் இந்த பக்கத்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்துக்கு கீழே அமர்கிறார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க, இறுதி நபி எப்படி இருப்பார்கள் என்பது வேதக்காரர்களுக்கு தெரியும். வேதக்காரர்கள் என்று சொன்னால் நாம் சொல்லுகின்ற யகூதிகள். கடைசியாக ஒரு நபி வருகிற காலம் வந்துவிட்டது. ஒரு நபிக்கான அவருடைய முக அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் தெளிவாய் படித்து வைத்திருந்த அந்த மக்கள், ரசூலுல்லாஹ் அந்த 12 வயசு தான். அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்த உடனே எப்போதும் வளமை போல அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வேதக்காரர்கள், நீங்கள் ஷாம்னு சொன்னால் இன்னைக்கு சிரியான்னு பேர், அதுக்கு சிரியா ஜோர்டான்லாம் சொல்கிறோம் இல்லையா, பலஸ்தீன் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஒட்டுமொத்த பகுதிக்கு பேர் ஷாம், ஒரே பேர் அன்றைக்கு இருந்தது. அதனுடைய வழி நடுக வாழ்ந்தவர்கள் கிறிஸ்துவர்களும் யகூதிகளும் அப்படியே கொஞ்சம் பேர் அப்படியே இருந்து கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அந்த பக்கத்து வியாபாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஷாமுக்குள்ளே நுழைவதற்கு முன்பு இந்த காட்சி நடக்கிறது. அந்த மரத்தின் நிழல் இந்த பக்கம் சாய்வதை பார்த்துவிட்டு அந்த இடத்துல புகைரா என்கின்ற ஒரு ஃபாதர் அதை பார்க்கிறார். பார்த்துட்டு ஒரு விருந்து கொடுக்கலாம் இவங்களுக்கு, வந்திருக்கிற அரபு நாட்டு அந்த மக்காவின் வியாபாரிகளுக்கெல்லாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி விருந்து, எல்லோரும் வாங்கன்னு கூப்பிடுறார். எல்லோரும் போனார்கள். ரசூலுல்லாவை மட்டும் பாதுகாப்புக்கு வச்சுட்டு போகிறாங்க.
இந்த பொருள்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் இங்கே உட்காந்துருங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோன்னு எல்லாரும் போகும்போது அவர் ராஹிப் ஒருத்தரையாக பார்க்குறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு, எங்கே உங்களோடு வந்த அந்த சிறுவர், அவருக்காக வேண்டித்தானே நான் இந்த விருந்தை கொடுக்குறேன், அவர் அழைத்து வரப்பட வேண்டும் என் வீட்டுக்கு. நான் பார்த்த காட்சி அப்படிப்பட்டது. அந்த மரம் எந்த மரம் தெரியுமா? இந்த மரத்துக்கு கீழ் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நபிமார்கள் அமர்ந்த மரம். அது மட்டுமல்ல, இறுதி தூதராக வருபவர்கள் இங்கே அமர்வார்கள் என்ற குறிப்பும் உண்டு. நான் அந்த மரத்தின் நிழலின் காட்சியை பார்த்தபோது எனக்கு அவர்கள் விஷயத்தில் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அவர் அழைச்சிட்டு வாங்கன்னு கேட்டாங்க. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வருகிறார். அந்த ஃபாதர் புகைரா ரசூலுல்லாவை சுற்றி சுற்றி பார்க்கிறார். அங்கே அடையாளங்களை எல்லாம் பார்த்து விட்டு சொன்னார், இவருக்கு பொறுப்புதாரி யார்? அபு தாலிப் வந்து நின்றார்கள். அபு தாலிபை பார்த்து சொன்னார், இந்த முகம் சாதாரணமான முகம் அல்ல, ஒரு நபியின் முகம் இந்த இடத்துல எனக்கு காட்சி தருகிறது. இவர் வளர்ந்தால் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. அந்த நுபுவத்தினுடைய தொடக்கம் இவர் முகத்தில் தெரிகிறது. நீங்கள் ஷாமுக்கு போனீங்கன்னா இவரை பார்த்த உடனே யகூதிகள் கண்டுபிடிப்பாங்க, இவர் என்ன குலம் என்று கேட்பார்கள். நீங்கள் குறைஷின்னு சொல்லுவீங்க, மக்காக்காரவங்கன்னு சொல்ல போறீங்க. அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது யகூதிய மார்க்கத்தில் யூதராகத்தான் கடைசி நபி வருவாருன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. இவரை பார்க்கும்போது எல்லா அங்க அடையாளங்களோடு ஒருவர் வந்திருக்கிறார் என்று இவரை பார்த்து இவர் யகூதி இல்லை என்று முடிவு செய்கிற போது கொல்ல முற்படுவார்கள், உயிருக்கு ஆபத்திற்கு. எனவே நீங்க பாதுகாக்கணும், இவரை உடனடியாக மக்காவுக்கு கூட்டிட்டு போயிடுங்க, ஷாமுக்கு போகாதீங்கன்னு சொன்ன உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அவர்களோட ஆளை நியமித்து மீண்டும் அவர்கள் மக்காவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு அந்த ஷாம் பயணம் சொல்லுகிறது. அப்ப நபிகள் பெருமானாருடைய இளம் வயதிலேயே அந்த நபிக்கான அடையாளங்கள், நுபுவத்தின் அடையாளங்கள் தெரிந்து கொண்டே இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் அப்படி வைத்திருந்தான். திருக்குரானிலே எப்படி ரசூலுல்லாவை பற்றி பேசுகிற போதெல்லாம் முந்தைய வேதங்களில் நபிகள் பெருமானார் பற்றிய வர்ணனைகள் உண்டு, தௌராத்தில் இருந்தது. அவங்களுக்குள்ள அடையாளங்கள் எப்படி இருக்கும், இறுதி நபி வந்தால் அவரை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, அவரோடு இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷ்தாவு குர்ஆன்ல வருகிறது. அந்த ஆயத்துக்கு கீழே அல்லாஹ் வர்ணிக்கின்றான். தௌராத்திலே இஞ்சிலிலே அவர்கள் பற்றிய வர்ணனைகள் இருக்கும். இதெல்லாம் படித்து வச்சுருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு தௌராத் வேதத்தை கொண்டு வந்து இதெல்லாம் படித்து காட்டுங்கன்னு சொல்லும்போது ரசூலுல்லாவுக்கு நேரடியாக பொருந்துகிறது. எனவே என்ன செய்தார்கள், ரசூலுல்லாவை பற்றிய வர்ணனை வர இடத்தை எல்லாத்தையும் அழிச்சாங்க, எல்லாத்தையும் மாற்றினாங்க. இன்றைக்கும் மாற்றப்பட்டு திருத்தப்பட்ட கிறிஸ்துவ மதத்தினுடைய பைபிள் போன்ற வேதங்களிலே சில வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் ரசூலுல்லாவை தான் எடுத்துக்கொள்கிறது. யூத மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடு, அதன் வரிகளில் பெருமானாரை பற்றிய செய்திகள் இருக்கிறது. இதையெல்லாம் படித்த பிறகு, எனக்கு பிறகு ஒரு தூதர் வர இருக்கிறார், அவர் உங்களை நேர்வழி பண்ண செய்வார். அது யார், எந்த தூதர், யாரை பற்றி இந்த நபிமார்கள் பேசினார்கள், உங்கள் புத்தகத்தில் இதெல்லாம் இருக்கிறதே என்று கேட்டால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பழைய புராணங்கள், கல்கி புராணம் என்று அதை சொல்லுகிறார்கள். யமனஞ்சுதரோ மிளச்சே ஆச்சரியன சிஷ்ய சாக அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சுலோகம் நபிகள் பெருமானாருடைய வருகையை பற்றி அங்கே குறிப்பிடப்படுகிறது. இப்படியெல்லாம் முக்காலத்து எல்லா வேதங்களும் பெருமானாரை பற்றி வர்ணிக்க, பெருமானாருடைய இளமை பருவத்தில் அந்த இறுதி தூதரின் அடையாளங்கள் மின்ன, நபிகள் பெருமானாருடைய வாலிபம் அந்த மக்களுக்கு மத்தியில் கணிக்கப்பட்டது என்பதை வரலாற்றில் நாம் படிக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை படிக்கின்ற நல்ல தௌஃபீக்கை நமக்கு நல்குவானாக. சுப்ஹான்